ஹலோ மக்களே, நீங்கள் வந்திருக்கிறது சில் ஜோன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கிராணி கேம் பிளேயை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரணும், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அனுப்பி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரூமை விட்டு வெளியே வந்தோடனே கரெக்டாக திறந்த உடனே பாத்ரூம் தான் இருக்குது. அந்த பாத்ரூம் இவ்வளோ கேவலமாக ரத்தக்கடை அது ரத்த கரையா இல்லை வெத்தலை பாக்கு கரையான்னு கூட தெரில, அவ்வளோ கேவலமாக இருக்குது. ஸோ அங்கே நமக்கு எதுவுமே கிடைக்காதனால பக்கத்து ரூமுக்கு வந்தோடனே நமக்கு கார் பேட்ரி கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம பேஸ்மெண்ட்டுக்கு போகணும். கார் பேட்ரி காரை வச்சு இப்போ நம்ம கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு இன்னும் கார் கீ வேணும், நிறைய வேணும். ஸோ பார்க்கலாம். அதுக்குள்ளே கிராணி கண்ணை மாட்டாமல் இருக்கணும். இங்கே டே 1 தான் ப்ளே பண்ணுறதுனால நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இன்னும் 4 days இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். கிராணி கண்ணை மாட்டாமல் தாராளமாக விளையாடலாம். ஸோ நான் இப்போ சின்னதாக சத்தம் போட்டுட்டேன். ஸோ கண்டிப்பாக கிராணி வரும். நம்ம கார் உள்ள ஒழிஞ்சுப்போம். மேடம் ஆடியோ செஞ்சு ஆவணிக்காக தான் வருவாங்க. பட் ஒளிஞ்சிக்கிறது நல்லது. நம்ம சொல்லலை, இதோ வந்துட்டு அவங்க பாருங்கள். இந்த அம்மா எப்படின்னா வெறும் சோம்பேறி கழுது. நம்ம கார் உள்ள கூட செக் பண்ண மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. ஸோ நமக்கு அது வாட்டமாக இருக்கும். நம்ம எங்கே வேணால் ஒழிஞ்சிக்கலாம், தாராளமாக ஒழிஞ்சிக்கலாம். ஸோ கிராணி போயிட்டா நம்ம இன்னொரு வாட்டி சவுண்டு போட்டு செக் பண்ணிக்கலாம் வராதான்ட்டு. ஸோ வரலை. இப்போ நம்ம போயிட்டு கார் பேட்டரி ஃபிட் பண்ணிக்கலாம். எதுக்கும் சுற்றி முற்றி பார்ப்போம். வரல. ஸோ இப்போ கார் பேட்டரியை ஃபிட் பண்ணிக்கலாம். நமக்கு இன்னும் நிறைய தேவைப்படுது. லைக் கார் கீலாம் தேவைப்படுது. கார் கீலாம் கிடைக்குமோன்னு கூட தெரில. ஏன்னா கிராணி வீடு பெருசு. ஸோ நம்ம தேடணும். ஸோ இப்போ மேலே வந்துட்டேன். இந்த வீட்டில் நிறைய இடம் இருக்கிறதுனால தெரியும். கேஸ் ஆயில் கிடச்சிருக்கு. இப்போ கிராணியை கொளுத்துறோம். கிளவி உள்ளே வச்சு கொளுத்த போகிறோம். நம்ம கேஸ் ஆயில் வச்சு அது மட்டும் தான் நம்மளால் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். பார்க்குறோம். இது உள்ள கேஸ் ஆயில் கேனை போட்டு இப்போ சத்தம் போட்டு நான் ஒழிஞ்சிக்க போகிறேன். ஸோ கிராணி ஒன்று லாக் பண்ணிவிட்டு கொளுத்தி விட்டுருவோம். ஸோ நான் ஒழிஞ்சிட்டேன். கேஸ் ஆயில் அவன் சும்மா சத்தத்துக்காக தான் போட்டான். நீங்கள் கேஸ் ஆயில் கொளுத்த போடணும்னு நினச்சிக்காதீங்க. கிராணி போயிட்டா காரு கேஸ் ஆயில் போட்டேன். ஐயோ பார்த்துச்சு. ஐயோ இப்போ நம்ம தப்பிச்சு ஓடியே ஆகணும். ஸோ இப்போ ஒளிஞ்சிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம மேலே போயிட்டு தான் வரணும் திரும்பி. ஸோ இங்கே தள்ளி விட்டுட்டு போயிடலாம். அங்கங்கே இங்கே சுரங்க போட்ட வச்சுருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்குது போகிறதுக்கு. கேஸ் ஆயில் வச்சு தான் நம்ம காருக்கு டீசலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிராணியை கொளுத்துறதுக்கு அங்கே மிஷின் இருக்குது. அந்த சத்தத்துக்காக தான் நம்ம கேஸ் ஆயில் போட்டாங்க. ஸோ கிராணி போயிட்டா நம்ம திரும்பி அந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வேறு எதுனா கிடைக்குதா? ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருக்கு காரோடது. அது நல்லா யூஸ் ஆகும் நமக்கு. ஸ்பார்க் ப்ளக் போய்ட்டு காரில் ஃபிட் பண்ணிட்டு திரும்பி ட்ரை பண்ணலாம். ஸோ எனக்கு கிராணி தெரில, உங்களுக்கும் தெரியாதுன்னு நம்புகிறேன். கிராணியோட ஃபேஸை க்ளோஸ்அப்பில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வெத்தலை பாக்கு போட்ட வாய், சொட்டச்ச மண்டை, 2 இருண்டு போன கண்ணுன்ற மாதிரி இருக்கும். ஸ்பார்க் ப்ளக் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிராணியை குடிச்சு விட போகணும். ஓப்பன் தான் வச்சுருக்கேன். ட்ராப். சத்தம் வரப்போகுது, கிராணி வரப்போகுது, கொளுத்தி விட போகுது. ஸோ இப்போ நம்ம ஒழிஞ்சிட்டோம். கண்டிப்பாக கிராணி அங்கே போவோம். அப்போ லாக் பண்ணி கொளுத்தி விட்டுருவோம். அதனால் 2 நிமிஷம் மேடம் வரமாட்டாங்க. அந்த 2 நிமிஷத்தில் நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுனா பண்ணலாம். கிராணி வந்துட்டுருக்கா. எனக்கு சவுண்டு நல்லா கேட்குது. இதோ வந்துட்டாங்க பாரு. அந்த அம்மா இறங்கிறதுக்கே அவ்வளோ நேரம் ஆக்குவாங்க. ஸோ இப்போ போய் கொளுத்தி விட போகிறோம். லாக் பண்ணிட்டேன். பூச்சில்டா லிவரை கொளுத்திட்டோம். கிராணியை கொளுத்திட்டோம்.
கிராணியை கொளுத்தி விட்டது நல்லதாக போச்சு. இப்போ அந்த மேலே போய் நம்ம யூஸ்ஃபுல்லாக எதுனா தேடி தானே பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் மேலே போகிறேன். கிராணி வந்து 2 நிமிஷத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கல. இந்த மாதிரி காலி செல்ஃபாக வச்சுருந்தா என்ன கிடைக்கும்? அதுனா வச்சுருந்தா தானே கிடைக்கும். இன்ஜின் பாட்டு ஒன்று கிடச்சிது. அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? என்னடா அவனை தொடர்ந்து ஒன்று வெடிக்குது. சார் கடவுளே, இந்த மாதிரிலாம் வீடு வச்சுருந்தா எங்கள் அம்மா எங்கெல்லாம் செருப்பால் அடிப்பாங்க. ஸோ கிராணியோட அம்மா செத்து நான் கிராணி எப்படிலாம் வீடு வச்சுருக்கேன். கிராணிக்கு புருஷனும் இல்லை, யாரும் இல்லை. கிராண்ட்பா இருக்காரு. நம்ம தான் கிராணியோட ஓடாடிட்டோம். கிராண்ட்பா ஊருக்கு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ இது லாக் பண்ணிட்டோம். கன்னோட பீஸ் ஒன்று கிடச்சிருக்கு. வா நைஸ். அப்போ கண்டிப்பாக போட்டு தள்ள முடியும் கிராணியை. ஸோ கன் பார்ட்லாம் நம்ம தேடணும். அதே மாதிரி காரோட கீ மற்ற பார்ட்ஸ் எல்லாம் தேடி கார் ஸ்டார்ட் பண்ணி இந்த வீட்டை விட்டு ஓடுறோம். இது நல்ல எண்டிங்காக முடியுமா கெட்ட எண்டிங்காக முடியுமான்னு தெரியல. சப்போஸ் நல்ல எண்டிங்காக வந்துச்சுன்னா அதாவது கிராணி 2 பார்க்கலாம். கெட்ட எண்டிங்காக முடிஞ்சிச்சுன்னா வேறு எதுனா எஸ்கேப் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்து ஃப்ரீ ஃபயர் போஸ்ட் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இங்கே எதுவுமே கிடைக்கல. இங்கே ப்ளே ஹவுஸ் இருக்குது, அப்புறம் ஒரு கிணறு இருக்குது, நிறைய இருக்குது, கூடவே சாக்கடை இருக்குது. பாரு வெத்தலை பாக்கு போட்டு துப்பி வச்ச மாதிரி பச்சை 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 ஆய் கடவுளே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சாக்கடையில் நீ என்ன நல்லா இருக்குன்னு கேட்கலாம். ஆனால் இது சாக்கடை மாதிரியே இல்லை, வேறு என்னமோ மாதிரி இருக்குது. ஸோ அங்கே என்னமோ இருக்குது, நம்ம போய் பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்கே எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே காக்கா இருக்குது, காக்கா கிட்ட ரிமோட் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேர்ட் சீடை தேடணும்னா காக்காவுக்கு சோறை வச்சுட்டு ரிமோட் அலேக்கா தூக்கிட்டு போயிடலாம். அதுக்கு முன்னாடி வேறு எதுனா கிடைக்குதுன்னு பார்த்தாலும். ஸோ எனக்கு எதுவும் கிடைக்கல இப்போதைக்கு. கன்னோட இன்னொரு பார்ட் கிடச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இங்கே என்னமோ ரூம் மாதிரி இருக்குது, அது உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்லெண்ட்ரினாவோட டால் இருக்குது. ஸோ இந்த கன்னோட பார்ட்டை நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து எனக்கு செயின் கட்டர் கிடச்சிச்சு. அங்கேயே வச்சுருக்கேன். செயின் கட்டர் கட்டிங் பிளேயர் கிடச்சிச்சு, அங்கேயே வச்சு. கிராணி அழிச்சிட்டான் நினச்சேன். ஒரு நியாயமே இல்லை. இதெல்லாம் எப்படி அடிக்கிறா பாருங்க. மனசாச்சு அதை தூக்கி மண்டை மேலே உருட்டு கட்டையை தூக்கி மண்டை மேலே அடிக்கிறான். இன்னைக்கு டே 2 பார்க்க போகிறோம். மண்டை மேலே ஓட்டேன். இதில் வேர் ஆர் யூ மை கிராண்ட்சன், ஐ எம் சர்ச்சிங் ஃபார் யூ, வேர் ஆர் யூன்னு மட்டும் கற்று தெரியுதுல்ல. வி ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். வேறு இவன் மண்டை மேலே போட்டு ஹைட் அண்ட் சீக்கான். ஸோ விட்ட இடத்துல தான் இருக்கோம். நம்ம கன்னை கொண்டு போய் வச்சுருவோம். கன்னோட பாட்டு அது வாய் வளருது, சாரிங்க. ஸோ இங்கே புக் இருக்குது. ஸோ புக் வந்து வச்சா வேறு எதுனா கிடைக்கும், அன்லாக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம புக்கை எடுத்துகிட்டு போயிடுவோம். கிராணி பார்த்துட்டா. ஸோ இப்போ நம்மளால் ஒளிய கூட முடியாது. தாண்டிட்டோன்னு நினைக்கிறேன். தாண்டிட்டோம். ஐயோ ஏன் தான் அப்படி மண்டை மேலே அடிக்கிறான்னு எனக்கு தெரியவே இல்லை. செம்ம அடி. இப்போ டே 3 நியாயமே இல்லை. 2 டேவும் வேஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்காவது எதுனா உருப்படியாக போகணும். வேறு எதுனா கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ இப்போ தான் எழுந்துக்கிறேன். பொறுமையாக தான் எழுந்துக்க முடியுது. ஏன்னா அடி அப்படி அவ்வளோ வெறி கிராணிக்கு என் மேலே. ஸோ புக் எடுத்துகிட்டு வெளில போய் செக் பண்ணால் கிராணியில். ஸோ நம்ம வந்து புக்கை எடுத்து வைக்கிற இடத்துல வச்சிடலாம். ஸோ அவங்க புக் ஷெல்ஃப் இருக்குது.
இங்கே நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இதோ இங்கே வச்சா என்ன கீ வரும். என்னடா குரங்கு மாதிரி என்னடா ஆட்டம் அது சொரிகிற மாதிரி கடவுள். ஸோ நமக்கு வந்து வேறு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிராணி வர சத்தம் கேட்குதுன்னா ஒளிஞ்சிக்கிறேன். ஐயோ மியார் கிராணி. கிராணி வர மாதிரியும். ஸோ இப்போ கிராணி வரல, நம்ம ஏஞ்சிட்டோம். ஸோ இந்த சைடாக போயிடுவோம். எனக்கு என்னவோ பார்க்கவே எனக்கு பயமாக இருக்குது. ஸோ இங்கே வந்து குதிக்க போகிறேன்னு திரும்பி மீண்டும் பாத்ரூமா? அங்கங்கே பாத்ரூம் கட்டு. ஓ அதே பாத்ரூம் தானா? நான் கூட அங்கங்கே பாத்ரூம் கட்டி வச்சுக்கணும். கன் பார்ட் எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே சீவேஜுக்கான வழி இருக்குது, பட் சீவேஜ் கீ இன்னும் நமக்கு. ஸோ இப்போ அந்த கன்னோட பாட்டை எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிடலாம். ஸோ கிராணி வராத மாதிரி தான் இருக்குது. ஏன்னா திடீர்னு வந்து அடிச்சிடுறாலே அந்த பயம்தான். ஏற்கனவே இப்போ டே 3 ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த கன் பாட்டை நான் ஃபிட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம மேலே போகிறோம். மேலே போயிட்டு எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ இப்போ கிராணி வர வைக்க போகிறோம். தள்ளி விட்ட சவுண்டு கிராணி அங்கே போகும்போது நம்ம இப்படி தப்பிச்சு போயிடலாம். அதான் ஒரு ஐடியா. ஸோ இப்போ நம்ம எதுனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே எனக்கு எதுவும் கிடைக்கல. நடுவில் எதுனா ஆங்கரில் ஒரு துணியை வச்சுருப்பானுங்க. அதுதான் நானே பிடிச்சேன். ஸோ இப்போ நம்ம வந்து சீவேஜ் கிட்ட போகிறோம். ஸ்பைடர் கீ கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ சீவேஜ் ஓப்பன் பண்ண முடியும். கிராணி பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கொஞ்ச நேரம் ஒழிஞ்சு தான் ஆகணும் கிராணி பார்த்துட்டா. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா சீவேஜுக்கு போயிட்டு நமக்கு அங்கே எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ கிராணி பார்த்துட்டா போயிட்டான்னு நினைக்கிறேன். நவரு கிராணி கிளம்பு கிராணி போயிட்டா. ஸோ இப்போ கீயை போட்டு ஓப்பன் பண்ணிடுவோம். அது ஓகே. போட்டு குதிக்க போகிறோம். ரொம்ப ஆழமாக இருக்குமோ. இங்கே வந்து எனக்கு காக்டெயில் கிடச்சிருக்கு. அதை வச்சு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரில. சாக்கடவுல குதிச்சுட்டேன். ஸோ இங்கே ஒரு ஸ்பைடர் இருக்கும். அது எப்படி சொல்ல, அது எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா? தலை மட்டுமே கிராணி உடம்பு சைஸுக்கு இருக்கும். கை காலெலாம் வேறு மாதிரி நீட்டாக முருங்கைப்பூச்சி மாதிரி இருக்கும். முருங்கைக்காய் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இருக்கும். அது அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ இப்போ உள்ளே போய் நமக்கு வேறு எதுனா கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்கே எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக சாக்கடையில் இவங்க எப்படின்னு யோசிச்சு வச்சுருக்கானுங்க. சாக்கடையில் இந்த மாதிரிலாமா வைப்பாங்க? நியாயம் வேணாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் கிராணி துணி துவைக்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் சொன்னேன் முன்னாடியே கிராணிக்கு ஒரு துணி தான் இருக்குது. அது துவைக்காம கூட போகும். ஸோ ஸ்பைடர் கண்ணை மாட்டாமல் போகிறதே பெரிய விஷயமா இருக்குது. நம்ம கார் எஸ்கேப் பண்ணும்போது இவ்வளோ கஷ்டப்படுறோமே, அப்போ சீவேஜ் எஸ்கேப்லாம் பண்ணால் இந்த ஸ்பைடர் கண்ணை மாட்டாமல் தான் போகணும். இங்கே நமக்கு வந்து காக்வீல் தேவைப்படுது. ஸோ அது வந்து நம்ம ஸ்லெண்ட்ரீனா கிட்ட பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸ்லெண்ட்ரீனாவோட டால் நினச்ச பார்த்தீங்களா, டெடி, அங்கே பார்த்தா நினைக்கிறேன். ஸ்லெண்ட்ரீனா யாருன்னா கிராணியோட பேத்தி தான் ஸ்லெண்ட்ரீனா. கொள்ளு பேத்தி ஸ்லெண்ட்ரீனா. நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரீனாவுக்கும் கொள்ளு பேரன் அப்படின்னு கிராணி தான் சொல்லுவாங்க. ஏன்னா வேர் ஆர் யூ மை கிராண்ட்சன், வி ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக்னுவாங்க. ஸோ இப்போ நம்ம போய் அந்த வீலை எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்துட்டோம்னு நினைக்கிறேன். வெளியே வந்துட்டோம். அந்த வீல் வந்து ஸ்லெண்ட்ரீனாவோட டால் பார்த்தோம் பார்த்தீங்களா, டெடி, அங்கே இருக்கும் பாரு. வெத்தலைப்பாக்கு துப்பி வச்சுருப்பாரு கிராணி. இதனால தான் எனக்கு இந்த வீட்டையே பிடிக்க மாட்டேங்குது. வெத்தலைப்பாக்கு துப்புறதா இருந்தால் வேற எங்கன்னா துப்பணும்.
அந்த இடத்துல பாத்ரூமில் துப்பி வச்சிருக்கு, பேஸ்மெண்ட்டில் துப்பி வச்சிருக்கு, அது வாயிலையும் இருக்குது. ஒரு நியாயம் வேணாமா? அது துப்புறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக துப்பணும், ஒரே எல்லாத்தையும் துப்புறது. இதோ இருக்குது பாருங்கள் அந்த வீல். நம்ம போகலாம், வீல் காக் வீடு கிடச்சிச்சு. ஸோ நம்ம போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து சரௌண்டிங் சவுண்டால் அவ்வளோ கிளியராக இருக்காது. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் நாங்கள் சரௌண்டிங்கை பார்த்துட்டு தான் போடுவோம். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையான்னு நினச்சி என்னை மன்னிச்சிடுங்க. ஸோ போகலாம் குதிச்சிடுமாரா, குதிச்சிடு. எனக்கு என்னமோ இந்த ஸ்பைடர் நினச்சாலே பயமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்பைடர் என் வாழ்க்கையில் நான் பார்த்ததே இல்லை. நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த கிராண்டியை நான் எப்படி வர்ணிக்கிறது? வழுக்க மண்டை, முட்டை கண்ணு, கதலை பார்த்து போட்ட வாய், ஐந்து கதாய், அதுவும் கண்ணு இருக்கு பாருங்க, கருவிலே இருக்காது, வெள்ளையிலேன்னு இருக்கு. பீச்சிங் போடுற கண்ணில் ஒட்டிச்சா இருக்காது, அவ்வளோ வெள்ளையாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுது. பீச்சிங் பவுடர் போட்டு பல்லு தேய்ச்சா பல்லு கூட வெள்ளையாடும்ல. ஏன் அது கூட வேணாம், அந்த பாத்ரூமை தேவை சொல்லுங்க. ரொம்ப ரத்தனபாலத்தோடு குத்தி வச்சாங்க. இன்னும் இந்த இடத்துலாம் பச்சை பச்சையாக இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தேன், இந்த இடத்துல நமக்கு எதனா கிடைக்குதான்னு பார்த்துட்டு தான் நம்ம போவோம். ஏன்னா இந்த இடத்துல எதுவும் கிடைக்கல. ஸோ போயிடும். அந்த வழியால் நம்மளால் போக முடியாது. பிகாஸ் ஒரு வாட்டி இந்த வழியில் மட்டும்தான் போக முடியாது, அந்த வழியில் வெளியே மட்டும்தான் வருது. இந்த இடத்துல சந்தில் எப்படி உள்ளே போகிறோம்னு எனக்கே தெரில. ஏன்னா சுற்றுற வீல் மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்பைடர் மூலியம் வரும். இப்போ பார்க்கலாம் மூஞ்சி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்கெட் செய்கிற ஃபேக்ட்ரிலாம் ஆயா மண்டையில் ஒன்று பார்த்தீங்களா, அதை போட்டு கிராண்ட் ஸ்பைடர் இருக்காங்க. ஏன்னா ஸ்பைடர் வந்து நியாயமே இல்லைங்க. நல்லா பண்ணுறது நியாயமே இல்லை. ஸ்பைடர் கொண்டு அது உடம்புல வாழ்கிறப்ப நியாயமே இல்லை. ஆனால் சீலிங்கில் இன்னொரு குட்டி ஸ்பைடர் இருக்கும். அது வந்து நம்ம மீட் வச்சா நம்ம சொல்கிற பேச்செலாம் கேட்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த நாய்க்குட்டிலாம் அப்படி தான் பண்ணுவோம். சாப்பாடு வச்சா நம்ம சொல்கிற பேச்செல்லாம் கேட்கும். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஸ்பைடர்கிட்ட மாட்டாமல் நம்ம வெளியே போகணும். வேறு எதனா கிடைக்குதான்னு பார்க்கணும். ஸோ எதனா ஓப்பன் ஆகிருக்கும் கண்டிப்பாக. இப்போ நம்ம இந்த வீல் போட்டுக்கிட்டு சந்தாக வச்சுருக்காங்க, உட்காந்து தான் போக வேண்டியதாக. மெலன் கழிச்சிருக்கு. மெலன் உள்ள என்னமோ இருக்கா, அதை கட் பண்ணாமல் கூட எப்படி உள்ளே வச்சுருப்பானுங்க. எந்த அறிவாளி அதை பண்ணிச்சு? ஒரு வேளை ஸ்பைடர் முட்டை மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்கு முட்டை மாதிரி இருக்குது. ஒரு வேளை அந்த பெரிய ஸ்பைடர் போட்டு போனோம், முட்டையில் பெயிண்ட் வச்சு மெலன் ஏமாத்துறீங்களாடா எங்களா? இல்லை அது கக்காவா? இல்லை ஸ்பைடர் அவ்வளோ பெருசாகுது. முட்டை எத்தனோடா போடும், இதோட பெருசாக போடாது. ஆஸ்ட்ரேலியன் முட்டை மாதிரி அவ்வளோ பெருசாக இருக்கும். ஸ்பைடர் முட்டை போடுமா குட்டி போடுமான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் போட்டு போகிறீங்களா? எங்களுக்கு தெரியலை. ஸோ நம்ம போய்ட்டு மெலனில் கட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு. மேபி எதனா அன்லாக் பண்ணுற மாதிரி எதனா கீ கூட கொடுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். என்ன கொடுத்தாலும் நமக்கு நல்ல விஷயம். இது எதுக்கு வச்சானுங்க? இதை கட் பண்ண வச்சானுங்கன்னா தலையை கட் பண்ண வச்சானுங்கன்னு தெரியல. கட் பண்ணவுடனே ப்ளே ஹவுஸ் கீ கிடச்சிருக்கு. இப்போதைக்கு ப்ளே ஹவுஸ் உள்ள போவோன்னா நமக்கு வேறு எதனா தேவைப்படுதான்னு போயிட்டு சீவேஜ் உள்ள பார்க்கலாம். ஸோ சீவேஜுக்கு போகலாம். இப்போதைக்கு நம்ம ப்ளே ஹவுஸ் போய் என்ன பண்ண போகிறோம்? ப்ளே ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கே விளையாட்டு சாமான் இருக்குமோ? கிராணி ஏதாச்சும் விளையாடுமோ? கிராணி ஸ்லெண்ட்ரினா கிட்ட சொல்கிறேன், ஸ்லெண்ட்ரினா கம் லெட்ஸ் ப்ளே வித் டால் அப்படின்னு சொல்லுமோ. ஆனால் என்ன ஒன்றா, இந்த கிராணிக்கு எப்படி இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிச்சுன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போ தேடிகிட்டே இருக்கோம். திரும்பி சீவேஜ் உள்ளே போகிறோம்.
இமேஜில் நமக்கு இன்னும் என்னென்ன கிடைக்க போகுதுன்னு தெரியல. ஸோ போகிறோம், டைவர்கிட்ட மாட்டிக்கலாம் இருக்கு பார்க்க. ஸோ ஜஸ்ட் மிஸ்ன்றதுனால ஸ்பைடர்கிட்ட மாட்டலை, மாட்டியிருந்தால் அவ்வளோதான். அது போயிடுச்சு, நம்ம போகலாம். நமக்கு இப்போ காக்கி மட்டும்தான் வேணும். ஸோ இப்போ மேலே போகலாம். ஸோ மேலே போகிறோம். இதெல்லாம் நெக்ஸ்ட்டு என்னென்னா ஸோ இது ஹேண்டில் கிடச்சிருக்காங்க, வெள்ளை ஹேண்டில்னு சொல்லுவாங்கள்ல, அது நம்ம கிடச்சிருக்கு. ஸோ இப்போ கிணறுக்கு போக போகிறோம். கிணறுல போயிட்டு ஊற்றிட்டு போகிறோம். ஸோ போகிறோம். இப்போ கிணத்துக்கு போகணும். இங்கே மீட் இருக்குது. மீட் வந்து சின்ன ஸ்பைடருக்கு யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த பெரிய ஸ்பைடர் இருக்கிறதுனால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இப்போ போயிட்டு வெளில ஓப்பன் பண்ணலாம். வெளிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மேபி அதெல்லாம் அன்லாக் ஆகும். கீ ஆர் க்ரௌப்பர் ஆர் ஹேமர் இந்த மாதிரி எதனா இருக்கும். ஸோ வெளிக்கிட்ட போய் தான் பார்க்கணும். எனக்கு என்னென்னா எவனா கிணத்துல எதனா வைப்பானுங்களா அறிவு கட்ட நியூஸ் பாருங்க. இந்த அரண்மனையில் வரும் மாதிரி, அரண்மனையில் தான் கிணத்துக்கிட்ட கூட நடக்கும், கிணத்துல பணத்தை போடுவானுங்க, அந்த கதை தான் இது. ஸோ இப்போ நமக்கு வந்து ஹேமர் கிடச்சிருக்கு. ஹேமரை வச்சு எதனா நான் கிழவி மண்டையை உடைக்க சொல்லுவானுங்களோ, அதுக்கெலாம் வாய்ப்பு இல்லை. பட் எதனா பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது குட் எண்டிங்காக இருக்குமா பேட் எண்டிங்காக இருக்குமா கூட தெரியல. ஏற்கனவே 4 days ஆயிடுச்சு. 3 days தான் ஆயிருக்கா? சாரி, நான் மாற்றி சொல்லிட்டேன். 3 days ஆயிருக்கு. இன்னும் 2 days தான் இருக்குது, பார்க்கணும். எனக்கு பயமாக இருக்குதே அந்த ஸ்பைடர்கிட்ட போகிறது தான். ஸோ இங்கே எதுனா உடைக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பாருங்கள். ஆக்சுவலாக நார்மலாக அந்த கட்டையெல்லாம் கிரேட் வச்சு தான் வைப்பாங்க. நான் சுற்றி கீழே போட்டு முடியல. ஸோ இதுவில் என்ன இருக்குது? சொன்னல அந்த காக்காவை ரசத்திறப்ப பேர்ட் சீடா ஒரு வேளை ரைஸ் வீட் அப்படி இருக்கும். ஸோ நமக்கு ரிமோட் கிடச்சிருக்கு. நமக்கு என்ன அன்லாக் ஆக போகுதுன்னு தெரில. இந்த ரிமோட் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன சரக்கு டின்னு மாதிரி அங்கங்கே வச்சுருக்கானுங்க, அந்த சரக்கு டின்னு மாதிரி. ஸோ இப்போ அங்கே போயிட்டு எதனா ஓப்பன் பண்ண முடியுதா பார்க்கலாம். ஸோ தட் அதுக்குள்ளே எதனா இருக்கும், நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நான் இங்கே வந்துட்டேன். இந்த சைடு பூந்து கிராணி என்னை பார்க்காத இருக்கிற வரைக்கும் எனக்கு நல்லது. இதோ இங்கே ஓப்பன் பண்ண முடியுது. இது உள்ளே என்ன இருக்குது? என்ன இருக்குது? செயின் கட்டர் இருக்குது. செயின் கட்டரும் சின்ன பேட்டரியும் இருக்குது. பெப்பர் ஸ்ப்ரே பேட்டரி மாதிரியே தம்மா துண்டு இருக்குதா? ஸோ பெப்பர் ஸ்ப்ரே மறந்துட்டேன். ஸோ இது வந்து ஸ்பெஷல் கீ. இது வந்து அன்லாக் பண்ண போகிறோம். ஸோ இதை அன்லாக் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மேலே போகிறதுக்கான வழி ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே அந்த குட்டி ஸ்பைடர் இருக்குங்க. பெரிய ஸ்பைடர்கிட்ட வந்து மீட் எடுத்துகிட்டு வந்து போட போகிறோம் இப்போ நம்ம. ஸோ இப்போ நம்ம சீவேஜுக்கு போயாக்கணும். அது பெரிய ஸ்பைடருக்கு நம்ம மீட் ஆகாமல் வந்தால் சேரலாம். இப்போ இந்த கக்கூஸ்லேயே குதிக்கிறதே வேலையாக போச்சு. ஸோ இப்போ நம்ம போய்ட்டு ஸ்பைடரில் வந்து மீட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பண்ண போகிறோம். இந்த ராணி வேறு பார்த்துட்டா. ஸோ இப்போ ஓடுறோம் ஓடிட்டே இருக்கணும். சீவேஜுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு எதுனா வழி வச்சுருப்பானுங்களான்னு பார்த்தா வச்சுருக்க மாட்டாங்க. சுற்றிக்கின்னு போகணும்.
அதுலேயும் அதில் ஒரு 2 வாட்டி குதிக்கணும். இதை பாருங்க, ஒரு வாட்டி குதிச்சோமா, இதை 2வது வாட்டி. ஸோ இப்போ போயிட்டு மீட் எடுக்கணும். மீட் எடுக்கும்போது ஸ்பைடர் கன்னில் மாட்டாமல் எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஸோ போயிட்டே இருக்கோம். ஸ்பைடர் கன்னில் மாட்டவே கூடாது, ஏன்னா நம்ம முழுங்கிட்டோம். ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா ஓடிடுவோம். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே 5. ஸோ இப்போதான் டே 4. சாரி, மறந்துட்டேங்க. ஸோ இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ டே 4க்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சி ஃபுல்லாக எனக்கு ரத்தமாக இருக்குது. மூஞ்சி ஃபுல்லாக வெத்தலைப்பாக்கு போட்டு துப்புன மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படியோ கிராணி கிட்ட மாட்டாமல் போனால் அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கிராணி கட்டையை வச்சு அடிக்கிறது ஏதோ பரவாயில்ல. நம்ம போயிட்டு மீட் எடுத்துகிட்டு வந்துடுவோம். திரும்பி அந்த ஸ்பைடர் வாயில் போட்டதுனால தான் நம்ம இப்படி ஆகிட்டோம். மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக, கடவுளே, ரத்தமா இப்படி பண்ணாமா. மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக இருந்துச்சு. இந்த மீட் எங்கே கிடக்கும்? இவனா இங்கே தான் நம்ம அது படிச்சிச்சு. அங்கே மீட் போட்டு போயிட்டாரு. ஸோ இப்போ மீட் எடுத்து சின்ன ஸ்பைடர் வந்து அடிக்கடியே சாப்பிட்டு நமக்கு வந்து கொடுத்தோம். ஸோ சவுண்டு போட்டேன் தெரியாமல். கிராணி வர மோஸ்ட்டாக சான்ஸ் இருக்குது. நம்ம தான் இந்த பக்கம் கொண்டு ஓடுறோம். ஸோ அப்படியே நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ண போடுங்க. ஸோ நாங்கள் வந்து ஐஐடியில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து நாங்கள் கொண்டு போய் அந்த பெரிய ஸ்பைடருக்கு போடுறோம், சின்ன ஸ்பைடருக்கு போடுறோம். பெரிய ஸ்பைடர் நம்மளை எப்படி சாப்பிட்டுச்சு பார்த்தீங்களா? ஸோ நம்ம சின்ன ஸ்பைடர் இருக்கிறத நல்லா போடணும். கிராணி பார்த்துட்டாங்க, அதையே நான் அப்படி தான் பார்க்குறேன். ஸோ அந்த கிராணி இப்போ சரியானது. வேர் ஆர் யூ மை கிராண்ட்சன், ஐ எம் ஹியர்னும் இந்த வந்துட்டான். இங்கே பாருங்க, ஸ்பைடருக்குன்னு தட்டுலாம் வச்சுக்கிறான். ஆனால் எப்போ கழுவுறதுன்னு தெரில. ஸ்பைடர் மீட்ஸ் அப்படின்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். இதில் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இதை வச்சு காரில் இருக்கிறத திருவ முடியும். ஸோ இப்போ நான் கார்கிட்ட தான் போயிட்டுருக்கேன். கிராணி ஆண்டி என்ன அச்சிடாத, கிராணி பாட்டி என்ன அச்சிடாத, நான் ஓடி போகிறேன் என்ன அச்சிடாத, கிராணி பாட்டி அச்சிடாத. ஐயோ காலையிலே விட்டுணும். ஐயோ கடவுளே, கிராணி வந்துச்சு. ஐயோ போச்சு பாருங்கள். அடிக்க சொல்லலாம், ஐ லவ் யூ மை கிராண்ட்சன்னுட்டு அடிக்கிறா. கிராண்ட்சன் லவ் யூ சொல்லி அடிக்கிற ஜீவனை நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இந்த ஆடு வேறு நடுவில் வருது. லாஸ்ட் டே இன்னைக்கு டே 5. ஸோ இன்றைக்காவது நம்ம கார் எஸ்கேப் பண்ணி ஆகணும். ஸோ ஏந்துக்கணும். இன்றைக்கும் மூஞ்சி ஃபுல்லாக ரத்தமாக தான் இருக்குது. ஸோ போகலாம். ஸோ ஓப்பன் பண்ணுறோம். ஸோ ஓகே, இன்றைக்கி தான் லாஸ்ட் டே. இன்றைக்கி எதனா பண்ணி ஆகணும். அந்த இதை விட்ட இடம் வேறு ஞாபகம் இல்லை. ஷூ கிளம்பி பார்த்துட்டேன். ஏன் தான் இப்படி சாடியால் எப்போ பாரு என்னையே பார்த்துட்டு இதோ ஞாபகம் வச்சு. இப்போ இதை நம்ம கொண்டு போய் காரில் ஃபிட் பண்ண போகிறோம். கார் சாவி எங்கே விட்ட ஞாபகம் இல்லையா? கார் சாவி எடுக்கவே இல்லையா? விடுச்சு. இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுறது? கிராணி வேறு பார்த்துருச்சு. இப்போ கார் இப்போ மட்டும் மாட்டினேன்னா அவ்வளோதான். ஸோ மாட்டிட்டேன். ஸ்க்ரூவை மாட்டினேங்க, நான் மாட்டல. ஸோ ஸ்க்ரூவெலாம் மாட்டிட்டு இப்போ கார் சாவி இல்லை. கார் சாவி எங்கே இருக்குமோ? நான் கார் ஸ்டார்ட் பண்ணுற சத்தத்துலேயே வந்துடுவான்னு நினைக்கிறேன். கார் போடுற சத்தத்துலேயே வந்துடுவோம். ஏன்னா கார் கீ மட்டும் நமக்கு கிடைக்கல.
டீசல் இங்கே எல்லாமே இருக்குது. கார் கீ மட்டும் நமக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி நம்ம சோலி முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி கார் கீ கிடைச்சாலும் கிடைக்கும், பார்க்கலாம், தேடி பார்க்கலாம். ஸோ எனக்கு கார் கீ வேணும், இல்லைனா கன்னோட பார்ட்ஸ் வேணும். இந்த ஒரு நாளில் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ பார்க்கலாம். நீங்கள் கிராணியில் எத்தனை எபிசோட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இது வந்து ப்ளே ஹவுஸில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். ப்ளே ஹவுஸ் கீ போட்டேன், கிராணி பார்த்துட்டா, பின்னாடி பார்த்துட்டா. ஸோ ப்ளே ஹவுஸ் கீ எடுத்துக்கலாம். ப்ளே ஹவுஸில் எதுனா நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஸோ ப்ளே ஹவுஸில் எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். ப்ளே ஹவுஸில் என்ன ப்ளே ஹவுஸு நான் பொம்மை கூட இல்லை. ப்ளே ஹவுஸ்னால் ப்ளே பண்ணுற ஹவுஸ் தானே, வேறு எதுனா ப்ளே ஹவுஸ் இருக்கா? ஸோ எனக்கு தெரிஞ்ச ப்ளே பண்ணுற ஹவுஸ் தான். ஸோ இன்னைக்கு எதுவுமே கிடைக்கல, வேறு எதுனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். கிராணி வந்து எப்போ பாருங்க நம்ம முன்னாடி சுற்றதே ஒரு வேலை இருந்துச்சு. இப்போ நம்ம மாற்றோம் கழிப்ப. ஸோ என்ன இங்கே சீரியல் போகலாம். கீ எங்கே போயிருக்கோம்? ஸோ சீரியல்ஸ் இங்கே தான் வந்திருக்கேன். சீரியலில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா சீரியல் ஏற்கனவே நம்ம என்ன கிடச்சிருக்கோம். ஸோ வேறு எதுனா கிடைக்குதுன்னு பார்க்கணும்னா வந்தேன். இந்த கார் இன்ஜினோட ஒரு பாட்டு கிடச்சிச்சு. சரி, இப்போ எதுவும் கிடைக்கல. ஸோ வெளியே வந்துடுவோம். ஸோ அது எதனா பார்த்துருச்சு, ஸ்பைடர் இதை பார்த்துட்டு போகும். ஏன்னா அது வாயில் போகிறதுக்கு நான் கிராணிக்கிட்டே அடி வந்துச்சாகும். ஏன்னா அது வாய் அவ்வளோ நார்ம். ஸோ எனக்கு எதுவுமே கிடைக்கல. நான் ஒழிஞ்சிட்டு இருக்கேன் அந்த ஸ்பைடர்கிட்ட வந்து. ஸோ இப்போ வெளியே வந்துட்டேன். நான் பொண்ணு வேறு தெரியல, ஃபுல்லாகவே இருட்டாக இருக்குங்க. இருட்டாகவே இருக்குது. ஓரளவுக்கு பிளர் அடிக்குது கிராணியில். கிராணி 1 ப்ளே பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, கிராணி 2 கிராணி 3யோட கிராணி 1 கிராஃபிக்ஸ் நல்லா இருக்கும். ஸோ கிழவி மூஞ்செல்லாம் இதில் கிளியராக இருக்கும், அதில் ஒரு மாதிரி பிளர் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் கிராணி 1 வீடியோ போடுறோம். இதுதான் இதோட கீ கிடச்சிதுன்னா அழகாக சீவேஜ் எஸ்கேப் பண்ணலாம். எனக்கு எதுவுமே கிடைக்காதனால நான் சீவேஜ் எஸ்கேப் பண்ணலை. ஸோ கார் பார்ட்ஸ் தான் மோஸ்ட்டாக கிடச்சதுனால தான் நான் கார் எஸ்கேப் பண்ணேன். இல்லைன்னா டோர் கீலாம் கிடச்சிதுன்னா டோர் எஸ்கேப் பண்ணிருக்கேன். ஸோ கிராணி ஹவுஸை விட்டு வெளில போனால் என்ன நடக்கும்னு தெரில. பட் நமக்கு இன்னும் கார் கீ கிடைக்கல. கார் கீ கிடைச்சாதான். ஸோ ஏற்கனவே வெளியே போகலான்னு தான் ஒரு ஐடியாவில் இருக்கேன், பார்க்கலாம். எதனா சுற்றி வழியாக எடுத்து வர மாதிரி இருக்குது. வழி கண்டுபிடிச்சிட்டு வெளில போகிறதுக்கான வழி. ஸோ கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஏன்னே தெரில. ஏன்னா கார் கீயும் இல்லை, வெறும் ஃபியூவல் மட்டும்தான். ஃபியூவல் அதெல்லாம் வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் இல்லை. ஓகே, வந்துகிட்டே இருக்கேன். ஸோ கிராணி பார்க்காதது ரொம்ப முக்கியம். ஏன்னா கிராணி பார்த்தா நம்ம காலி. ஸோ எதுவும் நமக்கு கிடைக்கல, வெளியே போவோம். இதே வந்து யாரும் வரல. ஸோ அப்போ நம்ம வெளில போயிடும் தாராளமாக. சரி, ஓகே. கிராணிக்கு நம்ம மாட்டலை. சோஃபாவில் தான் உட்காரவே முடியாதா? இந்த பீஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நமக்கு கார் கீ தான் வேணும். கார் கீ இல்லாமல் காரை ஸ்கிப் பண்ண முடியாது. ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் நான், கிராணி வந்துருச்சுன்ட்டு. என்னமோ பழகுது. என்னது செயின் கட்டரா? ஸோ பெப்பர் ஸ்ப்ரே எடுத்துக்கலாம். எடுக்க முடியல. சரி, செயின் கட்டரை வச்சு என்ன பண்ண முடியும்னு கேட்பேன். எனக்கு பெப்பர் ஸ்ப்ரேனா ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிராணி மூஞ்சில் அடிக்கிறது. இதை வச்சு என்ன பண்ணுவோம்?
ஒருத்தன் இங்கே முழுசாக நெக்ஸ்ட்டு இதில். ஸோ கிராணிக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, அடிக்கிறதுக்காக. ஸோ கிராணிக்கு என்ன ரொம்ப ஐயோ சொல்லி வாயமுள்ள கிராணிக்கு பிடிக்கும். போயிட்டாக்க நம்ம ஜன்னல் வழியாக குதிச்சிடலாம், நீங்கள் கவலைப்படாதீங்க. டோர் திறந்தால் தான் அடிப்பாங்க, ஜன்னல் வழியாக குதிச்சா அடிப்பாங்க. இப்படி சவுண்டு போட்டு டோர் திறந்துரு. ஸோ அதனால் நமக்கு ஒன்றுமே ஆகாது. ஐயோ வெளியே போகலையா இன்னும் இருந்துச்சு. அறிவுன்றதே இல்லை, வெளியே போகல. இப்போ மட்டும் மாட்டினோன்னா அவ்வளோதான், இதுதான் லாஸ்ட் டே. ஸோ மிஷின் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுறது, ஸோ அடிச்சிட்டா. ஐயோ லாஸ்ட் டேவும் போச்சு. இன்றைக்கி நம்ம வந்து ஃபெயில் ஆகிட்டோம் மக்களே. பட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய். இருங்க இன்னும் முடியலை, ஏன்னா அவள் என்னை கார் ஏற்றி கொல்ல போகிறா. அது நம்ம பாய் வேறு சொல்லுவாங்க பாரு, அவர் பாய் வேறு சொல்கிறேன். இவளுக்கு மட்டும் சாவி எப்படி கிடச்சின்னு தெரில, நம்ம மட்டும் எல்லாத்தையும் மாட்டியப்போ மேடம் வந்து சாவி போட்டு